Welcome back to Top 100 Simplification Questions Part 2. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். கொஷின்ஸ் வந்து சிம்ப்ளிகேஷன் தரமாக இருக்கும். ஓகே, இப்போ 11 to 20 கொஷின்ஸ் பார்ப்போம் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு. மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் இன்னைக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. டைம் அப். நான் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சரி, சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஆக்சுவலி உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். 9.09 வந்து 1/11 ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்படியே 11.11%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படியே ஆப்போசிட்டில் 1/9 வரும். இதை ஞாபகம் வச்சுங்க. சரி, சொல்யூஷன் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து 14. எப்படின்னு பார்த்துடலாமா? வந்து இது என்ன, இதெல்லாம் 9.09 வந்து 1/11. இது வந்து என்ன, 11 1331 வந்து 11 கியூப். அப்போ கேன்சல் பண்ணால் 121 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 44. ஓகே, அப்போ வந்து எவ்வளோ, 169. அது கூட வந்து 3 கியூப் வேல்யூ எவ்வளோ, 27. மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 27 ஆட் பண்ணால் 196. அது 196 ஏ ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இப்போ வந்து ஆன்சர் 14. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 3, 2, 1. டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? 25 தான் ஆன்சர். இது வந்து என்ன, 12 ஸ்கொயர் வந்து 144. 4 ஸ்கொயர் வந்து 16. ஓகே, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 160. அது கூட வந்து 465 வந்து ஆட் பண்ணினா வந்து 625. 625 டிவைடட் பை என்ன, 5 கியூப் வந்து 125. 125 எவ்வளோ, 1 டைம்ஸு 5 டைம்ஸ். கேன்சல் பண்ணால் அது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, இந்த உட்காந்து ஸ்கொயரில் வரும். அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகே, ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மறக்காம உங்கள் டைம் நோட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் யார் 10 out of 10 எடுக்கிறான்னு.
3, 2, 1. யா, டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? எவ்வளோ? 301. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போமா? யூனிட் டிஜிட் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். டக்குனு ஆட் பண்ணலாம். இது வந்து 4 + 7 11, 11 + 3 14, 14 - 8 6. அப்போ 6 இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே 3, 3 + 6 9, 9 + 4 13, 13 - 3 10. அப்போ 1 இங்கே 0. அதுக்கப்புறம் 6 + 5 11, 11 + 1 மொத்தமாக எடுத்துப்போம். 11 + 13 வந்து 24, 24 - 1 17, அதுக்கூட 1 இருக்குது 18. ஓகே, டிவைடட் பை ஏ இருக்குதான் கேட்குறாங்க. டிவைடட் பை 6 போட்டால் 6 டேபிள் அடிச்சு விட்டா 3 3 0 1. ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதுக்கப்புறம் உங்கள் ஃபாஸ்டஸ்ட் டைமிங் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். த்ரீ 2 1. யா, டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? 225. இது வந்து என்னது? 144. -135 -2 ஸ்கொயர் வந்து -4. அப்போ மைனஸ் ரெண்டு ஆட் பண்ணால் -143. 1 வந்துடுச்சு. அப்போ இது -1னா 225. 225 டிவைடட் பை 9. 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் ரிமைன் 2 இருக்கும். திருப்பி 2 டைம்ஸ் 445 வந்து எவ்வளோ? 5 டைம்ஸ். ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. சூப்பர், டக்கு சால்வ் பண்ணிட்டு போனோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அது இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி, நான் டைமர் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சிடுறேன். பார்ப்போம் எத்தனை பேர் சால்வ் பண்ணுறீங்க. 10 seconds left. 3, 2, 1. டைம் அப். இந்த 30 செகண்ட்ஸா? எத்தனை பேர் சால்வ் பண்ணுறீங்க பார்ப்போம். சரி, ஃபஸ்ட் சொல்யூஷன் பார்த்துடலாமா? -34. சில பேர் +34 போட்டிருப்பீங்க. சைன் ரொம்ப முக்கியம். சரி, சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்த்துடணும். மல்டிப்ளை போர்ட் பாஸ் ரூல். அப்போ வந்து 10 × 9 90, 90 + 1 10 100. அப்போ 100. ஓகே, 23 + 9. அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. அப்போ 32, 32 - 100. அப்போ -68. அப்போ ஏ தான் கேட்குறாங்க. டிவைட் பை 2 34. 34 - 34. ஓகேவா? நீங்கள் மைனஸ் ப்ளஸில் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை பார்த்து கான்சன்ட்ரேட்டோட சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் தான். இது 1 மினிட் எடுத்துக்கங்க. 3, 2, 1. டைம் அப்.
இந்த கொஸ்டினை வந்து நம்ம இந்த ஃபார்முலா இருந்தால் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, 2 நம்பரோட பேஸ் நம்பர் சேம் வந்து பவர் டிஃப்ரெண்ட் தான் வந்து டிவிஷனில் இருந்துச்சுன்னா 2 பவரையும் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து 2 நம்பர் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா இது 2 பேஸ் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா 2 பவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக இந்த கொஸ்டின் சொல்யூஷனை பார்த்துடலாம். 5 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம், இதை வந்து நம்ம கொஸ்டினில் வந்து 2 பவர் 3 பவரில் இருக்க ஆன்சரு. ஏ வேல்யூ தான் கேட்குறாங்க, ஏபிஇ. அப்போ வந்து நம்ம இது 2 பவர் 3 பவரில் எழுதலாமா? அப்போ வந்து இது வந்து 2 பவர் எவ்வளோ? 1 4 2 4 8 16 32 64 25 8 2 பவர் 8ல் வருமா? ஓகே. இது வந்து 3 வந்து 3 9 27 81 243. அப்போ 3 பவர் 5 ஓகே. அப்போ இங்கே வந்து எவ்வளோ? 3 பவர் 2. இது வந்து எவ்வளோ? 2 4 8 16 2 பவர் 5. அந்த ஃபார்முலா தான். இப்போ பேஸ் நம்பர் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ அது பவரை மைனஸ் பண்ணிடணும் டிவைடில் இருக்கனால. அப்போ 2 பவர் 8 மைனஸ் 5 2 பவர் 3. அப்போ இன்ட்டு 3 பவரில் வந்து எவ்வளோ? மேலே 5 கீழே 2. 5 மைனஸ் 2 5 மைனஸ் 2 3 இப்போ 2 4 8 16 32 64 120 2 பவர் 8 3 சாரி 27 வந்து 3 கியூப்பில் தவா போட்டேன். பார்த்தேன். 5 மைனஸ் 3 வந்து அப்போ 2. அப்போ ஏ வந்து 3, பி வந்து 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 + 2 5. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கியூ நம்பர்ஸ் படித்து வச்சுங்க, கன்ஃபார்ம் யூஸ் ஆகும் எனி எக்ஸாம்ஸ். அட்லீஸ்ட் 1 to 30 கியூ நம்பர்ஸ் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 50. அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். டூ 1 டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ண நினைக்கிறேன். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் பார்த்துடலாமா? -5. ஓகே. இது வந்து 4913. இதோட கியூப் ரூட் வந்து 17. ஏன்னா இது 17 கியூபு. 17 + 2 19. ஓகே. அப்போ போர்ட் மாற்றினால ஃபஸ்ட் மல்டிப்ளை 19 5s are 95. அதுக்கப்புறம் வந்து 11 ஸ்கொயர் 121 -21. இதுவும் மைனஸ் இருக்குது. -142 மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 5. வெயிட் என்ன தப்பு? 17 19 99 195 வந்து -121 ஐ திங்க் -47 ஆன்சர் வருது. சாரி, ஆன்சர் தப்பு. நன் ஆஃப் தீஸ் அபோவ். -47 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. Your time starts now.
3, 2, 1. டைம் அப். சொல்யூஷன் பார்த்துடலாமா? 147. சரி, ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். இது வந்து 26 × 13. அப்போ 13, இது 26 வந்து நம்ம 13 to சொல்லலாமா? அப்போ 13 ஸ்கொயர் 169. 169 × 2 2 மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். 169 × 2 வந்து எவ்வளோ? 18 1 13 1 338 + 5, அப்போ 343. 343 டிவைட் பை -49. -49. அப்போ வந்து 294 வருமா? 294 டிவைட் பை 2 வந்து 147. ஆன்சர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த கொஷனில் வந்து ஏ வந்து 100 டிஜிட், பி வந்து 10th டிஜிட், சி வந்து 1 டிஜிட். சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைப் பண்ண கொஷின். இப்போ நம்பர் 1 2 3 ஆன்சர் வருதுன்னா ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3. ஓகேவா? ஆட் பண்ணி சொல்யூஷன் சொல்லுங்கள். டைம் அப். சொல்யூஷன் பார்த்தலாமா? 13 தான் ஆன்சர். சரி, ஓகே. கன்ஃபியூஸ் ஆகும் 6.25க்கு 6.67க்கும் சம்டைம்ஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. 6.25 என்ன 25ல் முடிஞ்சதில் 1/16 நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் 6.67னா 1/15 ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம 1/16 எழுதலாமா? இங்கே ஒரு 16, இது ஒரு 16 பவர் கேன்சல் பண்ணால் 2. அப்போ 16 ஸ்கொயர் வந்து 256 -9 எவ்வளோ? 3 ஸ்கொயர் வந்து 9. -9. அப்போ 245. அப்போ இந்த கொஸ்டின் இங்கே வந்து ஏ வந்து 2. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ A2 B4 C5 இப்போ ஆட் பண்ணால் சாரி 47. அப்போ 247. இதேமாதிரி தான் சப்ரேஷன் மிஸ்டேக் பண்ணுறேன். நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. சின்ன நம்பர் தான் -9 நினைப்போம், அதுக்கப்புறம் ஒரு மார்க் போயிடும். நெகட்டிவ் மார்க் வேறு இருக்குது பேங்கிங் எக்ஸாம்லாம். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ இது ஏபிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2 + 4 6, 6 + 7 13 ஆன்சர் வந்துச்சு. இன்றைக்கி நான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் இயரில் ரிவீல் பண்ணுறேன். கமெண்ட் மறக்காமல் சொல்யூஷன் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இதேமாரி இன்னும் ஒரு 8 செட் ஆஃப் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணலாம் இருக்கேன். டோட்டல் 100 கொஸ்டின்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். 3, 2, 1. டைம் அப். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை காட்டுறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பை.